இவங்க அப்பா பேசுகிறேன். நல்ல பையன் தான், விவசாயம் நல்லா பார்க்குறாங்க. நல்லா ஒழுக்கமான பையன் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். விவசாயம் தான், வேற எதுவும் இல்லை. ஒரே ஒரு விவசாயம் பண்ணுறதோட பார்த்து நல்லபடியாக நல்ல பையன் பையன் பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும். 2 பசங்க. 2 பசங்க தான். சின்ன ஆளு, எத்தனை மூத்தா. அதெல்லாம் பாலிலாம் படிச்சோம்ல, சேட்டையெல்லாம் பண்ணல. ஊர்லாம் நல்ல பையன். நல்ல பையன், எல்லாருமே நல்ல பையன். வீட்டு வேலையெல்லாம் சொல்ல வேண்டாம். வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம்ல. வீட்டு வேலையெல்லாம் இப்போ வந்தாலுமே இந்த ஆடு மாடெல்லாம் நிற்கிது பார்க்க சொன்னா அதெல்லாம் பார்க்கும். போகும். குப்பை கிடந்தாலும் கூட நான் வீட்டு வேலைன்னா அந்த குப்பையெல்லாம் ஆண்டி கொட்டிடுவேன். அதெல்லாம் நல்ல பையன் பழக்கம். வந்தவங்க வீட்டில் வேலை பார்ப்போம்ல, விவசாயத்துலாம் வேலை நம்பி பார்ப்போம். அவார்டு கிடைச்சிருக்கு, என்ன சந்தோஷம். இன்னும் மேல் மேலே அவார்டு கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷம். நல்லா மகிழ்ச்சி. நல்லா அவார்டு கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா வளர்ந்து வரணும், மேலும் மேலும் அவார்டு வாங்கணும். எங்க அண்ணன் மயன் தான் மருமையன், நல்ல புள்ள, அப்படி தங்கமான உள்ளாது. சின்ன எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளை அடி நாங்கள் கூப்பிட்றோம். அங்கிட்டு வந்தோடனே தான் எங்களுக்கு பெரிய கரைச்செல்லாம் போச்சுங்க. கூப்பிட்றோம் ஏவுன வேலை கூட கேட்க அல்ல எங்களுக்கு. பிள்ளை ஆடாளுக்கு வந்தாலும் கூட்டிகிட்டு வரலாம். அருமையான பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஏன்னா தங்கம். சின்ன பிள்ளையிலேருந்து நான் தான் பார்க்குறேன் பண்ணிட்டேன். இங்கே தான் படிச்சிச்சு. நல்ல பிள்ளை தான். பிள்ளைக்கு ஒன்றும் இது இல்லை. நல்லா வேலை ஆகும், வேட்டி ஆகும், சொன்னது கேட்கும். அருமையான பிள்ளை. என் தங்க மருமையை சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. என் மருமையை எந்த நேரம் பார்த்தாலும். சரி, இது என் தம்பி பையன் தான். அண்ணன் தான் படித்தான். அப்போலேருந்து படிப்பில் சரியாக இருப்பான். வீட்டு வேலையும் அப்போ சரியாக பண்ணுவான். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணி கூட முடிச்சுக்குவான். நம்ம சொல்கிற அளவுக்கு எதுவுமே வச்சுக்கிற மாட்டான். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே அது கரெக்டாக தான் இருப்பான். இப்போ வந்து அங்கே சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். சென்னையில் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து அப்போ வந்தாலும் ஒரு நாள் தான் இருப்பான். ஒரு லீவு அதிகமாகவும் போட மாட்டான். அந்த வேலையில் கரெக்டாக இருப்பான். ஆனால் அங்கே உள்ள சுச்சுவேஷன் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால வந்து சொல்கிறோம் இதில் கேட்குறது. மற்றபடி வந்து எந்த பக்கத்தில் யாரும் ஊர் சுற்றுறது அது மாதிரியெல்லாம் வந்தால் வீட்டில் இருப்பான். எதுவும் வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா பார்ப்பான். மற்றபடி எதுவும் அங்கே போகிறதுக்கும் சுற்றுறதுக்கும் நல்ல அப்போலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அது அந்த எல்லாமே பொறுப்பாக இருப்பாங்க.